வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேரள மாநிலம் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வாணியம்பலங்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் தான் இந்த ரப்பர் தோட்டம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதாவது மழை வந்தால் ரப்பர் வெட்ட மாட்டாங்க. எதனால் வெட்ட மாட்டாங்கன்னா பால் அவ்வளோ வராது. இந்த மாதிரி மழை காயத்தில் மூடி வச்சுருப்பாங்க. அதாவது இந்த அளவுக்கு எந்த மழை வந்தாலுமே இந்த தண்ணி வந்து பூதாது. அந்த அளவுக்கு பாருங்கள் பின்னோடு அடிச்சுட்ருப்பாங்க. நீங்கள் ரப்பர் மரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சைட்லெல்லாம் கிளை வராது, நேராகத்தான் போகும். பூரா ரப்பர் மரம் தான். கேரளா பொறுத்தளவுக்கு ரப்பர் இல்லாத பிரதான தொழில் எதுவும் கிடையாது. நீங்கள் எந்த வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் மரம் இல்லாத ஒரு வீடும் கூட இருக்காது. சின்ன ஒரு 5 சென்டாக இருந்தாலுமே அதில் 1.5 சென்ட்லேயாவது ரப்பர் மரம் வச்சுருப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. பூரா ரப்பர் மரம் தான். இந்த பால் ரப்பர் வெட்டுவாங்க. எத்தனை மணிக்கு வெட்டுங்கன்னா விடிய காலையில் 2:30 மணிக்கு. ஒரு நாள் வெட்ட முடியாது, 2 ஆள் தான் வெட்டுவாங்க. பாருங்க இங்கிருந்து கீச்சிட்டே இருப்பாங்க. பாருங்க அப்படி வந்துட்டு ஒரு ரப்பர் மரத்தோட லைஃப் வந்தீங்கன்னா மினிமம் 10லேருந்து 15 வருஷம். அதுக்கப்புறம் ரப்பர் மரத்தை வெட்டிட்டு வேறு கன்று வச்சுருவாங்க. பூரா ரப்பர் மரம் தான். பாருங்க பச்சை பசைன்னு இருக்குது பாருங்க. நேற்று ஃபுல்லாக சரியான மழை. பாருங்கள் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு பாருங்க. இது ஒரு அக்ரி சம்மந்தமான வீடியோ. கேரள மாநிலத்தில் வாணியம்பலங்கிற ஊர். இந்த வாணியம்பலங்கிறது எங்கே இருக்குன்னா, நீங்கள் செந்தூர பூவே படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆபாவானன் டைரக்ஷனில் விஜயகாந்த் நடித்த படம். அந்த ரயில்வே ட்ராக்கில் தான் விஜயகாந்த் சார் சாகிற மாதிரி அந்த கிளைமேக்ஸில் காட்டியிருப்பாங்க. அந்த இடம் தான் வாணியம்பலம். இங்கே வந்து பெஸ்ட்டு பிளேஸு வாணியம்பலங்கிறது. மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் முக்கியமான அங்கம். அங்கே வந்து நிறைய பிளேஸ் இருக்குது பாருங்க. ரொம்ப அருமையான இடம். பூரா ரப்பர் மரம் தான். ரப்பர் மரம் இல்லாத வீடியோ கிடையாது. ஆட்டிக்கும் தலைக்கு ரப்பர் மரம் தான். கிட்டத்தட்ட 5000 மரத்துலேருந்து 10,000 மரம் வரைக்கும் இருக்குங்க. அதாவது 2 பேர் வருவாங்க. விடிய காலையில் 2:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ரப்பர் வெட்டுவாங்க. வெட்டிட்டு ஒரு 10 மணிக்கு வருவாங்க. அந்த ஒரு கப்பில் அந்த பால் எடுத்து ஊற்றிக்குவாங்க. ஒரு பக்கெட்டில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு சீட்டு மாதிரி இருக்குது. அந்த மிஷினில் வந்து போட்டு அதுக்கப்புறம் உருட்டுவாங்க. உருட்டி ஒரு 5 நாள் 6 நாள் காய விடுவாங்க. காய விட்டு கம்பெனிக்கு கொண்டு போயிடுவாங்க. பூரா ரப்பர் மரம் தாங்க. பாருங்க ஒரு ரப்பருக்கு மரத்துக்குமே இன்னொரு மரத்துக்குமே எந்த அளவுக்கு ஸ்பேஸ்னு வருங்க. அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருந்தால் தான் மரம் வந்து நல்லா வளரும். பாருங்க எந்த அளவுக்கு ஸ்பேஸ்னு வருங்க. ரொம்ப ஸ்பேஸு. இந்த ஸ்பேஸில் தான் ரப்பர் மரம் இருக்குங்க. எந்த ரப்பர் மரமாக இருந்தாலுமே பாருங்க எந்த அளவுக்கு ஸ்பேஸ்னு வருங்க. எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. நீட்டாக தான் நேராக தான் போயிட்டுருக்குது ரப்பர் மரம். எந்த இடத்துலையுமே மித்த மரம்லாம் பார்த்திங்கன்னா சைடில் கிளையெல்லாம் வரும். நான் ரப்பர் மரத்தை பொறுத்தளவுக்கு நேராக தான் போது வருங்க. கேரள மாநிலத்தில் ரப்பர் மரத்தின் பலன்கள் பாருங்க. அவ்வளோ அட்டாசமாக இருக்குது. பார்க்க கண்கள்லாம் காட்சியாக இருக்குது. இது ஒரு அக்ரி சம்மந்தமான வீடியோ. இந்த வீடியோ ஒரு சிலருக்கு தான் பிடிக்கும். அவங்களாம் பார்த்து பலனடையலாம். நேற்று மழை வந்தனால யாருமே வந்து இன்றைக்கி ரப்பர் வெட்டலை. மழை வந்தால் வெட்ட மாட்டாங்க. வெயில் சீசனில் வந்தாலும் வெட்ட மாட்டாங்க. அந்த
ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் வெட்ட மாட்டாங்க. இப்போ மழை வந்தனால வெட்ட மாட்டேங்கிறாங்க. மழை வரலைன்னா கண்டிப்பாக ரப்பர் வெட்டுவாங்க. பூரா அடிக்கும் தலைக்கு ரப்பர் மருந்தா. கேரளா பொறுத்தளவுக்கு எந்த மரத்தையும் வெட்ட மாட்டாங்க. ஏன்னா வனக்காடு அழிக்க மாட்டாங்க. அதனால தான் மழை அதிகமாக பெய்ஞ்சிட்ருக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.